அடுத்த நொடி ஒரு மிக பெரும் சப்தத்தை நான் உணர்ந்தேன். மகனே, உமக்காக உன் வருகைக்காக நான் வாயிற்படியிலே காத்து கொண்டிருப்பேன் என்று கூறினார். அதற்கடுத்த நொடி, நீ பசியுடன் வருவதை எமக்கு அறியும், உனக்காக நான் உணவையும் எடுத்து வைத்திருப்பேன் என்றார். எமக்கு அது பெரும் ஆனந்தத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு பயம் ஏற்பட்டது. கற்பனைக்கும் எட்டாத பரம்பொருள் ஒவ்வொரு நொடியும் மறவாமல் பல நூறு பிறவிகள் எடுத்து இன்றும் அந்த பரம்பொருளை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த எல்லையில்லா பரம்பொருள் எமக்காக வாய்ப்படியிலே நின்றிருக்கிறார் என்று கூறுவது எமக்கு பயத்தினை ஏற்படுத்தியது. இது எனது கற்பனையோ இல்லை எனக்குள் என்னையும் தெரியாமல் இருக்கும் அகந்தையோ என்று நான் என்னை கடிந்து கொண்டேன். உடல் நடுங்கியது, என் கண்களில் நீர் வடிந்தது. அதை யாருக்கும் தெரியாமல் நான் துடைத்து கொண்டு அப்படியே அதே சிந்தனையில், இறைவா, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, எமக்குள் இருக்கும் அகந்தையை நான் அகற்ற வேண்டும் என்று நான் நடுநடுங்கி போனேன். ஒரு வழியாக பஸ் ஸ்ரீரங்கம் வந்தது. அதுவரை என் தந்தையை நான் காணப்போகிறேன் என்று இருந்த வேகமெல்லாம் ஒழிந்து நொறுங்கி போனது. என்னால் நடக்கக்கூட முடியவில்லை. அவரை சென்று நான் காணும் பொழுது எமது எண்ணம் அகந்தையை பெற்றதே. எத்தனை பக்தர்கள் அவரை தேடி தன்னை மறந்து ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் இப்படி எமக்காக வாயிற்படியிலே அவரை என் சிந்தனை நிறுத்தி வைத்திருந்ததோ என்று நான் வேதனை அடைந்தேன். இருப்பினும் நான் திரும்பிச் சென்று விடலாம். அவரை காண எமக்கு சக்தியற்று போன நிலையில் நான் திரும்ப வேண்டும் என்றே மிக தளர்ந்த நடையிலே நான் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு வழியாக வேறு வழியில்லை. அவரை இவ்வளவு தூரம் வந்து காணாமல் போனாலும் துன்பம் வருமே என்று என் மனம் வேதனை அடைந்தது. திரும்ப மறுபடியும் மெதுவாக நடந்து அந்த நுழைவாயில் அருகில் சென்றேன். அதற்கு சிறிது தூரத்திற்கு முன்பே ஒரே கூட்டமாக இருந்தது. ஒரே சப்தம். மக்களெல்லாம் கத்திக்கொண்டிருந்தார்கள். யாரும் அருகில் வர வேண்டாம், நீங்கள் உள்ளே யாரும் செல்ல வேண்டாம் என்று அனைவரையும் அங்கே நிறுத்திவிட்டார்கள். நானும் நின்று போனேன். அதனை பார்த்து மிக பெரும் வேதனையும் ஏற்பட்டது. எமது சிந்தனையால் இறைவன் இன்று எம்மை உள்ளே அழைக்க மறுத்துவிட்டாரோ என்று நான் வருத்தப்பட்டு அப்படியே பயந்த சிந்தனையுடன் அங்கே சென்று ஒருவரிடம் கேட்டேன். அங்கே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். ஏன் இங்கெல்லாம் நிற்கிறார்கள், ஏன் உள்ளே அனுமதிக்க மாட்டீர்களா என்று அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. அதையே அவரிடம் கேட்டேன். அவர் கூறினார், என்றுமே நிகழாத ஒன்றென்று நிகழ்ந்தது. திருவீதியுலா எடுத்துக்கொண்டு வரும் அந்த நாராயணன் உருவத்தை அவர்கள் சுமந்து வரும் பொழுது அது அந்த நுழைவாயில் வந்து மாட்டியது. அது திரும்பிச் செல்ல முடியாமல் அங்கேயே கடந்த 10 நிமிடமாக நின்று கொண்டிருக்கிறது. ஒரே சப்தம் மட்டும் இருக்கிறது. யாரும் அங்கிருந்து வெளியேற முடியவில்லை என்று. அவர் யார் என்று எமக்கு தெரியவில்லை. அடுத்த நொடி அதே இறைவனின் சப்தம், அவருடைய குரல் என்னுள்ளே உதித்தது. இதோ உமக்காக நான் வாயிற்படியிலே நின்று கொண்டிருக்கிறேன். கடந்த நிமிடங்களெல்லாம் அங்கே உமக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்னதை செய்தேன். நீ எமது குழந்தை, உன்னை நேசிக்கிறேன், வா என்றது. இதனை நான் உங்களிடம் கூறும் பொழுது எமக்கு கண்ணீர் பெருகுகிறது. என்னால் இதனை கூற முடியவில்லை. அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து அருளி அணுவில் அணுவாகி பேரண்டமுமாகிய இறைவன் எமக்காக வாயிற்படியிலே நின்று கொண்டிருந்தார். நான் இறந்து போனேன். பெரும் ஆனந்தம் இன்றும் என்னை தொற்றிக் கொண்டது என்றுதான் சொல்ல முடியும். இறைவனை எண்ணும் பொழுது அந்த ஆனந்தம் எல்லையில்லாத தன்மை கொண்டது. எம்முள்ளே அது எப்பொழுதுமே ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் அவருடன் ஆடிப்பாடி மகிழ்கிறேன். பிறகு அனைவராலும் அது சரி செய்யப்பட்டு அதனை உள்ளே எடுத்து சென்றார்கள். இறைவன் எமக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. என்னால் தாங்க இயலவில்லை. எமது சக்தியெல்லாம் இழந்து போனது. நான் அப்படியே அருகில் உள்ள ஒரு கற்கோவிலில் என்னை சாய்த்து கொண்டேன். மௌனம் என்னை பற்றி கொண்டது. என்னை நேசித்த இறைவனை நான் என்னவென்று சொல்வது? பிரகலாதன் துன்பப்படும் பொழுது நரசிம்ம அவதாரம் எடுத்த இறைவன் அங்கே எமக்காக வாயிற்படியிலே காத்திருந்தார் என்பதை நான் அறிந்து நானும் என்னை பிரகலாதனாகவே நினைத்து கொண்டேன். பரிபூரணமான பேரொருளான ஹனுமன் ஈசனின் அவதாரம் என்று கூறுவார்கள். அவரை தன்னோடு மார்பிலே அணைத்து தமது பேரன்பை அவருக்கு அருளிய ராமன், நாராயணனான ராமன் எமக்காக அந்த வாயிற்படியிலே காத்திருந்தார் என்பதை எண்ணி நான் ஆனந்தமடைந்து கொண்டேன். ஹனுமனை நான் உச்சரிப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு.
என் உயிருக்குயிரானவர். அவருடைய கோலமும் அவரை சொல்லுவது போல் நான் ஒரு பக்தியை கண்டதில்லை. நான் சொல்வேன், நீ ராமன் மேல் வைத்திருந்த பக்தி போல் நான் உன்மேல் வைத்திருக்க வேண்டும் என்று. இதை நான் உங்களுக்கு வழங்கும் பொழுது இது பிரம்ம முகூர்த்தம். எனது எண்ணம் அந்த நாராயணன் பாதத்தில் இப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஒரு வழியாக இதனை கடந்து நான் உள்ளே செல்லும் பொழுதெல்லாம் எமக்காக வாய்ப்படியிலே நின்று எம்மை வரவேற்ற இறைவா, உன்னை நான் காணும் பொழுது என்னால் எப்படி நிற்க முடியும்? எப்படி எனது ஆனந்தம் கண்ணீராக பெறும் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு உள்ளே சென்றேன். அவரை பார்த்ததும் என்னை மறந்தேன். எமக்குள் இருந்த ஒன்று எம்மிடமிருந்து பிரிந்து அந்த கருவறை சென்றது. அந்த கருவறையில் சென்று அவரை நான் முத்தமிட்டேன். அவருடைய பாதத்தை நான் வணங்கினேன். நான் முத்தமிடும் பொழுது அவருடைய முகத்தில் இருக்கும் அந்த தைலக்காப்பெல்லாம் என் முகத்திலே பரவியது. நான் ஓடிச் சென்று அவர் பாதத்தின் அருகில் நின்று அந்த பாதத்தினை நான் மார்போடு கட்டிக்கொண்டேன். அது எம்மை மிகவும் ஆனந்தப்படுத்தியது. அதனை எண்ணி எண்ணி இன்றும் நான் ஆனந்தத்தில் திளைக்கிறேன். அவர் என்னை எவ்வளவு நேசித்தார் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த ஆனந்தத்துடன் நான் வெளியே வரும் பொழுது ஹனுமன் சன்னதிக்கு சென்றேன். அங்கு யாரும் இல்லை. நான் அவரை வணங்கி வெளியே வரும் பொழுது எங்கிருந்தோ ஒரு சப்தம் என்னை கேட்டது. சுவாமி நில்லுங்கள் என்றார். நான் திரும்பி பார்த்தால் அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிற ஓடி வந்தார். வந்து கொஞ்சம் பிரசாதம் இருக்கிறது, இறைவனுக்கு வைத்தது. இது உங்களுக்கு வைத்தது போல் இருப்பதனால் அது உங்களுக்காகவே இருக்கிறது, கொஞ்சம் நில்லுங்கள் என்றார். அவர் ஓடி வந்த விதமும் எம்மேல் செலுத்திய அன்பும் எமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. காரணம், அந்த கோவிலில் பிரசாதம் கிடைப்பது என்பது அரிது. அதில் உங்களுக்காக என்ற பொழுது நான் இறைவனின் நன்றி செலுத்தி கொண்டேன். ஹனுமனுக்கு நன்றி சொல்லி அங்கே அவர் கொண்டு வந்த பிரசாதம் என்னிடம் கூறினார். இதோ இன்று நிறைய இருக்கிறதே, இது எல்லாமே உங்களுக்காக இறைவன் எடுத்து வைத்திருக்கிறார் என்று இலையில் போட்டு அவருடைய இரு கைகளாலும் எனக்கு வழங்கினார். நான் அதை வாங்கும் பொழுது அதே சப்தம் கேட்டது. மகனே, பசியுடன் இருக்கும் உனக்கு உணவையும் எடுத்து வைத்திருக்கிறேன் என்றது. மீண்டும் நான் சக்தி இழந்து போனேன். அந்த இறைவன் தனக்காக வைத்திருந்த உணவையும் எமக்கு அருளினாரே என்று நான் இதையெல்லாம் எண்ணும் பொழுது நான் பரிபூரணமான நிலையிலே என் மனம் மாறியது. எமக்காக வழியிலே நின்று எம்மை அழைத்த இறைவன், என் பசியை போக்குவதற்காக தனது உணவை எமக்கு அளித்த இறைவன், இதையெல்லாம் நான் பிறவி பேர் பெற்றிருக்கிறேன். என்னை அனுப்பியதும் இறைவன், எமக்கு இந்த அனுபவங்களை கொடுத்ததும் இறைவன், இதை உமக்கு சொல்ல வைத்ததும் இறைவன். இது எமக்கு மட்டுமல்ல, உமக்கும் சொந்தமாகட்டும். நான் பார்ப்பவர்களுக்கெல்லாம் இனி நான் பெற்ற இரகசியங்களை வழங்குவேன். நான் இதுவரை யாருக்கும் கொடுக்காத மிக பெரும் இரகசியங்களை எமக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறேன். அது இமயத்தை போன்றது. ஒவ்வொரு அனுபவம், என் மூச்சு, பேச்சு, சிந்தனை அத்தனையும் அங்கே கரைந்திருக்கிறது. அதில் இறைவன் அமிர்தமாக இருக்கிறார். நான் கேட்டதையெல்லாம் இறைவன் எமக்கு அருள்கிறார். ஏன் தன்னையே எமக்கு அருளினார் என்பதுதான் உண்மை. ஆகவே இதனை நான் உங்களுக்கு வழங்குவதற்கும் கூட ஒரு காரணம் உண்டு. அதை நான் வெளியே உரைக்க முடியாது. ஆகவே உமக்கும் இது கிடைக்கட்டும். உமக்காக இறைவன் காத்திருக்கட்டும். உமக்கு அன்பு செய்யட்டும். உம்மை கட்டி அணைத்து முத்தமிடட்டும். நானும் நீயும் ஒன்று என்று கூறக்கூடிய மனோநிலை உமக்கு கிடைக்கட்டும். உமது துன்பங்களெல்லாம் நீங்கட்டும். எல்லா துன்பமும் நீங்கி பரிபூரணமான ஆனந்தத்தை நீ அடையும் பொழுது இறைவனை நீ பற்றி கொள்ள வேண்டும். உமது கர்மா உன்னை வழிநடத்துகிறது. அதுவே பெரும் செயல் உம்மை அது துன்பப்படுத்துகிறது என்னும் பொழுதும் அதற்கு மாற்று மருந்து என்பது பிரம்மத்தின் நாமம், பிரம்மத்தின் அருள். அது கர்மாவை அழித்து அவர் இறைவனுடன் உன்னை கலந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வழங்கக்கூடிய இரகசியமான ஒன்று. அதனை நீ பெற்றுக்கொள்வாய். உமது ஒவ்வொரு செயலும் இறைவனை கண்டதாக இருக்கட்டும். உமது ஆற்றல் இறையாற்றலாக இருக்கட்டும். நீயும் பிரம்மமும் வேறல்ல என்ற நிலை நீ உரைக்கக்கூடியதாக இருக்கட்டும். எமது வருகையும் எமது சிந்தனையும் நான் செல்லுமிடமெல்லாம் ஒவ்வொன்றையும் நான் பிரம்மமாக்கட்டும் என்ற எண்ணத்தை இறைவனுடன் வைத்து இந்த உரையை நான் முடிக்கிறேன்.